புதுச்சேரியில் மதுபான தொழிற்சாலைகளால் வேலை வாய்ப்புகள் உருவாகாது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கருத்து தெரிவித்துள்ளது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் செயலாளர் சலீம் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது பேசிய அவர், புதிதாக மதுக்கடைகளையும் மது தொழிற்சாலைகளையும் திறப்போம் என முதலமைச்சர் அறிவித்துள்ளார். புதிய மதுபான ஆலைகளால் அரசுக்கு 500 கோடி வருமானமும் 5000 பெண்களுக்கு வேலை கிடைக்கும் என்றார். ஆனால் மது ஆலைகளில் தொழிற்சங்கங்கள் உள்ளன. அங்கு ஒரு ஆலைக்கு 75 பேர் மட்டுமே வேலை செய்கின்றனர். இதனால் வேலைவாய்ப்புகள் உருவாகாது என்று தெரிவித்த அவர், மதுபானம் தயாரிப்பதுதான் பெண்களின் வேலையா என்றும் கேள்வி எழுப்பினார். இதுல மதுபான தொழிற்சாலைகள் இதை உற்பத்தி செய்கிற இந்த தொழிற்சாலைகள் இங்க வருது. அப்போ முதலமைச்சர் என்ன சொல்றாரு? புதுச்சேரிக்கு வருமானம் வரணும், 500 கோடி ரூபாய் திரட்ட போறாங்க, 5000 பேருக்கு வேலை வாய்ப்பு. உண்மையில அது கிடையாது. ஏன்னா ஏற்கனவே டிஸ்டிலரியில எங்க தொழிற்சங்கம் இருக்குது. அங்க வேலை நீக்கம் செய்யப்பட்ட தொழிலாளிகளுக்காக பல போராட்டங்களை கம்யூனிஸ்ட் கட்சி நடத்தி கொண்டிருக்கு. ஒரு டிஸ்டிலரியில மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்கன்னா, டோட்டலாவே 75 பேர் தான்.